மெயினாக நீங்கள் இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட்டு மார்னிங் ஒரு 4:45 to 7 AM, ஈவினிங் வந்து சில பேருக்கு டியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் அது உங்கள் கன்வீனியன்ட்டை பார்த்துக்கோங்க. நைட் டைம் 9 o'clock இருந்து ஒரு 10:30 or 11:15 வரைக்கும் நீங்கள் படிச்சு. ஹாய் மை டே 10th standard ஸ்டூடெண்ட்ஸ், நான் லைவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மண்டே ஈவினிங் ஸ்டடி பிளான் வந்துருன்ட்டு. ஸோ சேம் ஆஸ் 10th standard குவார்டர்லி எக்ஸாம் 2025 ஸ்டடி பிளான் அண்ட் சிலபஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 450+ எடுத்துடலாம். கம்மியாக எடுக்கிறவங்க 400+ தாராளமாக எடுத்துடலாம். கண்டினியூ நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 44 நாள் தான் இருக்கு இல்லையா, செப்டம்பர் 18 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. டிஸ்கிரிப்ஷனில் 10th வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸ் PDF எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த ஸ்டடி பிளானோட நோக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். செப்டம்பர் 13 ஸ்டடி பிளான் முடிஞ்சது. 14 to 16 கம்ப்ளீட்டாக கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ஆல் சப்ஜெக்ட்ஸுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதை தாண்டி இடையில ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர்ஸையும் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிங்கன்னா சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தமிழ் போர்ஷன். அதாவது போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜூன் டு செப்டம்பர் மந்த் வரைக்கும் தான், ஓகேவா? ஸோ போர்ஷன்ஸ் இருந்தாலும் காமிக்கிறேன். தமிழ் 1 2 3 4, இங்கிலீஷில் 1 2 3 4, மேக்ஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3.1 to 3.7, ஃபோர்த்து இதில் 4.1 to 4.3, அப்புறம் ஃபிஃப்த்து, அப்புறம் சிக்ஸ்த்தில் 6.1 to 6.2. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா? ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். August 4 இன்னிலிருந்தே ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் இயல் 4. நெக்ஸ்ட் August 5 இங்கிலீஷ் ப்ரோஸில் லெசன் 3, ஓகேங்களா? August 6 மேக்ஸ் அண்டு சயின்ஸு. மேக்ஸில் வந்து சயின்ஸில் சாப்டர் 2 ஃபிசிக்ஸு, மேக்ஸில் லெசன் 1 கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரி ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு August 7 மேக்ஸு சாப்டர் 5 ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. 2 marks 5 marks. நெக்ஸ்ட்டு August 8 சயின்ஸில் ஃபிசிக்ஸில் லெசன் 3 and 4. இது கூட நீங்கள் சோசியல் வந்து ஆல் லெசன் 1 marks ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. August 9 சயின்ஸு, சயின்ஸில் லெசன் 4 ஃபிசிக்ஸு, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 2 ஃபுல்லாகவே 5 marks பார்த்துக்கோங்க. 2 marks கவர் பண்ணிக்கோங்க. August 10 சோசியல், தமிழ், இங்கிலீஷ் மூணுமே கவர் பண்ணிக்கோங்க. சோசியலில் 4 5, தமிழில் 1 mark ஃபுல்லாக, இங்கிலீஷில் கிராமர் பார்ட்டு. நெக்ஸ்ட் August 11 இங்கிலீஷ் அண்ட் சோசியல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 4 5 உள்ள 5 mark ஃபுல்லாகவே, இங்கிலீஷில் வொக்காபுலரியில் ரிவிஷன் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் August 12 இங்கிலீஷ் மேக்ஸு போயம், அது சப்ளிமெண்ட்ரி போயம் சப்ளிமெண்ட்ரியில் 3rd லெசன், மேக்ஸில் சாப்டர் 1 and 3 உள்ள 5 marks. நெக்ஸ்ட் August 15 மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சோசியல். மேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 3 உள்ள 5 mark, அப்புறம் சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் உள்ள 2 mark 5 mark, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா August 14 தமிழ் மேக்ஸு. தமிழில் வந்து இயல் 4 ஃபுல்லாக, அல்ஜிப்ராவில் உள்ள 5 mark. August 15 சயின்ஸில் லெசன் 3 and 4. இது கூட சோசியலில் மேப் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. August 16 தமிழ் சயின்ஸு, தமிழில் 1 and 2, பயாலஜியில் 16 17 18 கவர் பண்ணிக்கோங்க. August 17 சோசியல், ஹிஸ்ட்ரியில் 4th லெசன், சிவிக்ஸில் 2 and 3, ஜாகிரஃபியில் 4 and 5, எக்கனாமிக்ஸ் 1 and 2. இதில் உள்ள எல்லாமே உள்ள 5 mark கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. August 18 சயின்ஸ் மேக்ஸு, கெமிஸ்ட்ரி 8 9, பயாலஜி 16 17 18, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் 1 and 5, ஓகேங்களா? August 19 இங்கிலீஷில் பேராகிராஃப் ஃபுல்லாகவே, ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. August 20 சோசியலில் சிவிக்ஸு எக்கனாமிக்ஸு உள்ள 5 mark, அப்புறம் மேப் ரிவிஷன் ஃபுல்லாகவே. August 21 சயின்ஸு தமிழ். சயின்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பயாலஜியில் 12 13 14, கெமிஸ்ட்ரியில் 7 8, தமிழில் உள்ள 1 mark ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு August 22 மேக்ஸில் சாப்டர் 6ல் 6.1 6.2 ஜாமெட்ரி கிராஃப் 1 mark ரிவைஸ் பண்ணிக்கோங்க. August 23 சயின்ஸ் அண்ட் தமிழ். ஃபிசிக்ஸில் உள்ள ப்ராப்ளம் ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிக்கோங்க, தமிழ் 1 mark. August 24 சோசியல், அப்புறம் இங்கிலீஷு. சோசியலில் 4 5 உள்ள 5 mark,
மேப் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் உள்ள வொக்காபுலரி பார்ட்டு ஃபுல்லாக. ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் இந்த குவார்டர்லிக்கு நீங்கள் இந்த தெய்வா கைடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். வொக்காபுலரி பார்ட்டு கிராமர் பார்ட்டில் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் கூகுளில் போயிட்டு கனிமேக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு மொபைல் வியூவில் 3 கோடு மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஹோம் பேஜின்னு இருக்கும். அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். அதில் 10th கொடுத்துட்டு 10th கேட்டகரியில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா குவார்டர்லி கொஸ்டின்ஸில் போனீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸும் சைட் பை சைட் அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பிடிஎஃப் டைப்பில். இன்கேஸ் உங்களுக்கு அதில் டவுட் இருந்ததுன்னா கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுல கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். சரியா? August 26 சயின்ஸ் இங்கிலீஷு. சயின்ஸில் சேம் ஃபிசிக்ஸில் உள்ள டெரிவேஷன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் கிராமர் பார்ட்டு ஃபுல்லாக. August 27 மேத்தமெட்டிக்ஸு லெசன் 1 and 5 இருக்கிற 2 மார்க் 5 மார்க்கு கிராஃப் ஜியோமெட்ரி ஃபுல்லாகவே. August 28 சோசியல் அண்ட் தமிழ். சிவிக்ஸு எக்கனாமிக்ஸ் 5 மார்க்ஸ் ஃபுல்லாக. தமிழில் 1 மார்க் ரிவிஷன். August 29 சயின்ஸு கெமிஸ்ட்ரியில் 8, 9, பயாலஜியில் 12, 13, 14, அப்புறம் 1 மார்க் ஃபுல்லாக. August 13 மேத்தமெட்டிக்ஸு லெசன் 6ல் 5 மார்க்கு. 2 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் ரிவைஸ் பண்ணிக்காங்க. 1 மார்க் ரிவிஷன். நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 1ல் சோசியல் ஜாகிரஃபியில் உள்ள 5 மார்க்ஸு, அதாவது 1, 2, 3. செப்டம்பர் 2 சயின்ஸு மேக்ஸு. சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் 7, ஃபிசிக்ஸில் 1, 2, பயாலஜியில் 12, 13, 14. மேத்தமெட்டிக்ஸில் 1 மார்க் ரிவிஷன். செப்டம்பர் 13 தமிழ் சோசியல் லெசன் 1 and 2 சோசியலில் உள்ள மேப் ரிவிஷன் ஃபுல்லாக. செப்டம்பர் 4 மேக்ஸில் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாகவே அந்த டைமிங் வச்சு 100 மார்க்ஸுக்கு எழுதுறீங்கன்னா அந்த 2.5 hours 2 or 45 minutes அது நீங்கள் கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்கள் அதை எழுதிட்டு உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ட்ட கூட நீங்கள் சைன் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா எனக்கு நீங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நான் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். பார்க்குறேன் எத்தனை பேர் வந்து இந்த ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? பிடிஎஃப் டைப்பில் சென்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் 5 சயின்ஸு சோசியல். சயின்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பயாலஜியில் 16, 17, 18, ஃபிசிக்ஸில் 3, 4, சோசியலில் 1 மார்க்கும் அப்படி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 6 இங்கிலீஷு தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே. மினிமம் நீங்கள் ஒரு 10 set கொஸ்டின்ஸாவது தமிழ் இங்கிலீஷுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும் இந்த டேயில். செப்டம்பர் 6 ஓகேங்களா? செப்டம்பர் 7 சயின்ஸு சோசியல். சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் 7, 8, ஃபிசிக்ஸில் 1, 2, சோசியலில் நான் ஏன் அடிக்கடி சோசியலில் மேப் அதிகமாக தரேன்னா மேப் வந்து 5 மார்க்லேயும் வருது, 8 மார்க்லேயும் வருது. அதனால தான் நான் மேப் உங்களுக்கு பதிக்க ப்ரிஃபரன்ஸ் தரேன். அதை நீங்கள் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சாப்டர் 8 செப்டம்பர் 8 மேக்ஸில் 1, 5, 3, 4 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே. அப்புறம் ஆல் சாப்டர் 1 மார்க்கு. செப்டம்பர் 9 தமிழ் அண்ட் சோசியல் ஜாகிரஃபி 3, 4, 5 தமிழில் லெசன் 2. நெக்ஸ்ட் செப்டம்பர் 10 இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸு. ஃபிசிக்ஸில் 1, 4, பயாலஜியில் 12, 15, 17 கிராமர் பார்ட்டில் உள்ள இங்கிலீஷு. செப்டம்பர் 11 சோசியல் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக. ஓகேங்களா? அப்புறம் செப்டம்பர் 12 மேத்தமெட்டிக்ஸு. பெண்டிங் சாப்டர்ஸ் ஏதாவது இருந்தது ரிமைனிங் இப்போ உங்களுக்கு இதை கவர் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் செப்டம்பர் 12 எந்த சாப்டர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 13 சேம் தான் சயின்ஸ் அண்ட் சோசியலை ஏதாவது கம்ப்ளீட் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த ஒரு நாளில் கவர் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 14 16 வரைக்கும் 14, 15, 16 3 நாள் இருக்கு இல்லையா? அந்த 3 நாள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை தான் ரிவைஸ் பண்ணணும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும். முதல்ல மேக்ஸு சயின்ஸ் சோசியல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. எவ்வளோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த 3 நாளில் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 17 வந்துடும் இல்லையா? 14 to 16 சொல்லியிருக்கேன் ஒரு நாள். ஏன்னா 18 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன எக்ஸாமோ அதை தான் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் ஓரளவுக்கு இது நீங்கள் சொன்ன மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுவீங்க. சேம் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரோம் இருக்கு இல்லையா? க்ரோமில் போயிட்டு நான் டெமோ வீடியோவே உங்களுக்கு நான் ஃபைனலில் கொடுத்துட்றேன். கனிமேக்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி நான் சொல்கிறேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் வியூவில் வந்துடும். ஓகேவா? இந்த 3 கோடு மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஹோம் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேபிளில் 10th ஸ்டாண்டர்ட்னு ஒரு டேபிள் வரும். அதை மறுபடியும் 10th கொஸ்டின்ஸ் அப்படின்றதில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும்.
அதில் நீங்கள் குவார்ட்டர்லி கொஸ்டின்ஸில் போயிட்டு எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் சொன்ன மாதிரி சைட் பை சைட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. டெஃபினட்டாக சூப்பராகவே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் தான். இந்த போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு நான் கவர் பண்ண மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குது, லைவ் கிளாஸஸ் அது யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. இன்னொன்று பெய்டில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது பெய்ட் கிளாஸஸ் தான். இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன நீங்கள் படிக்கணும் வைக்கணும், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே பெய்டு தான். அது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஃபர்தராக என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா சூப்பராகவே தாராளமாக செம்மையாக மார்க் வாங்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சென்டம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் அதையும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்ற பட்சத்துலையும் கூட எனக்கு அதை மெசேஜ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், சரிங்களா? அப்புறம் லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அதுவும் நம்ம சேனல் சில லைவில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அப்படின்றத பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தாலுமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன். See you.